நாங்கள் பிக் பாஸ் முடிஞ்சும் இன்னும் ஷோ முடிஞ்ச மாதிரியே தெரியலையே. அங்கங்கே ஃபேன்ஸ் மீட்டு, அங்கங்கே பிரச்சனைகள் போயிட்டுருக்குற அந்த காட்சிகள்லாம் பார்க்குறோம். பார்வடைய அந்த இன்டர்வியூ பார்த்தீங்களா? நிறைய நண்பர்கள் கேட்டாங்க, ஏன் ப்ரோ நீங்கள் வீடியோ போகிறதுல என்னப்பா நான் செய்கிறது? அந்த காப்பி ரைட்டுங்கிறது கொஞ்சம் அது அழுத்தத்தை தரும்பா. அதுவும் அது புரியுது. அதனால் நம்ம இப்போ எந்த ஃபோட்டோ வைக்கிறதுங்கிறதே எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுது. சரி, நம்ம பிக் பாஸ் ஃபோட்டோவே வச்சுப்போம். ஏன்னா நமக்கு 100 நாள் ஆதரவு கொடுத்தவரே அவர் தானே. காப்பி ரைட்டு அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இது நாமெல்லாம் பேசி தானப்பா எல்லாருமே வெளில வராங்க. அது சரி, அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எனிவே அதையும் நமக்கு புரியுது. எனிவே அதாவது இன்டர்வியூ பார்த்தேன். அதில் பார்வதி வந்து கண்டிப்பாக கமருதீன் மேலே ஒரு லவ் இருக்குங்கிறத அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. இப்போ கமருதீன் அக்செப்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கானா வினோத் அவரும் சொல்கிறார், அவங்க கல்யாணம் பண்ணிட்டா எனக்கு சந்தோஷம்தான் அப்போ இவங்க அந்த காதலை தாண்டி அந்த கல்யாணம் வரைக்கும் அழகாக அதை கன்வெர்ட் பண்ணுற அந்த விதங்கள்லாம் ரொம்ப சூப்பராக. நீங்கள் பார்த்தீங்களா இன்டர்வியூ? ஆக்சுவலாக நான் ஒவ்வொரு இன்டர்வியூமே நான் ரிவ்யூ தாங்க இருந்தேன். இப்போ ஏன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறதுனால அந்த ஃபோட்டோஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படிங்கும்போது நம்ம அதுக்கான மரியாதையை கண்டிப்பாக கொடுக்கணும். என்ன சொல்கிறீங்க? இப்போ பார்வோடைய சேனல்லே வந்திருக்கு, வைப் வித் பார்வோலேயே அந்த ஒரு 50 நிமிஷம் ஓடுது அந்த இன்டர்வியூ. அதே நான் எடுத்து போடலாமா அப்படின்னு எனக்கு தெரியல. அது எப்படி கொடுக்குறாங்க, அதை பேசுகிறத பார்த்து காப்பி ரைட் கொடுக்குறாங்களா, என்ன கொடுக்குறாங்க, அது நமக்கு புரியல. ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு. ப்ரோ இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காப்பி ரைட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை முன்னாடிலாம் வந்திருக்கு. அதனால தான் அந்த ஒரு புரிதல் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் சந்தோஷமான ஒரு ஃபீலிங்காக இருக்குங்க. ஏன்னா நம்ம நினச்சது இதுதான் இல்லையா? எவ்வளோ அதேமாதிரி அந்த காக்கா முட்டை டைரக்டர் மணிகண்டன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி ப்ரொடக்ஷனில் பார்வதி பண்ணுறாங்க அப்படிங்கிறத முன்னாடியே நம்ம டீக் அவுட் பண்ணியிருந்தோம். அது அந்த வைப் வித் பாரு இன்டர்வியூவில் கடைசியாக அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த காட்சிகள்லாம் பார்த்தோம். அந்த வைப் வித் பாரு பார்த்தீங்களா? ஆரம்பத்தில் அப்படி சீரியஸான ஒரு விஷயங்களாக அவங்க கேள்வி கேட்டுகிட்டே வரும்போது கமருதீன் அப்படின்னு ஒன்று அந்த ஃபேஸ் மாறும். சிரிப்பான அந்த ஃபேஸ் சூப்பராக இருக்கும்ல பார்க்குறதுக்கு. அதான் பார்க்குள்ள 2 குணம் இருக்குங்க. இன்னொன்று என்னென்னா, அவங்க அம்மாவெல்லாம் போய் பயங்கரமாக ட்ரால் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அதெல்லாம் ரொம்ப அந்த துணிவே சக்தி அப்படின்னு சொல்கிறதுல என்னப்பா தப்பு? துணிவே சக்திங்கிறதுல என்ன தப்பு? அதை போய் ட்ரால் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தவறு தான். அது பாரு சொல்லும்போது என் அம்மானா கூட என்ன அது அவங்க நெகட்டிவாக ப்ரொமோட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இன்னொன்று பார்வதி வந்து அந்த பேட்டியில் நான் பார்க்கும்போது அவங்கள வந்து நெகட்டிவாக பேசியிருக்காங்க, நெகட்டிவாக காட்டியிருக்காங்க அப்படின்னு அவங்க வேறு ஏதோ சில பேர் பேசியதை பற்றி அவங்க பேசியிருக்காங்க. நாங்கள் வந்து பிக் பாஸின் குயின்னு நீங்கள் டைட்டில் வின்னர் எல்லாமே பேசிட்டோமே. நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பார்வதி. நீங்கள் மக்கள் மனசை கண்டிப்பாக இடம் பிடிச்சிங்க. அந்த போல்ட்னஸ் அது நிறைய, நான் அது முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த ஒரு பெண் போல்டாக இருக்கும்போது அதை உடைக்கணும் தான் நிறைய பேர் முயற்சி பண்ணுவாங்க. அது உடையாமல் இருக்கிறது தான் உங்களுடைய சக்தி அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு வர்றது தான் சரியான ஒரு விஷயமா இருக்கும். ஹாப்பி நண்பர்களே.